இவ்வளோ அழகான உலகத்தில் நாம் அமைதியை நோக்கி போகாமல் நம்ம போகிற இடமே வந்து ஒரு போர்க்களம் மாதிரி எப்போ பாரு பரபரப்பான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு அமைதி நம்மளோட வாழ்க்கையை ஒரு மாற்றம்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எஸ், இந்த ஜென் தத்துவ கதை உங்களுக்கு புரிய வைக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க கதைகளத்திற்கு போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்டிஎஸ். ஒரு அழகான மலைகளுக்கு நடுவில் ஒரு சின்ன மடாலயத்தில் துறவிகளும் சீடர்களும் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களோட காலை பணியும் பிரார்த்தனையும் முடிச்சுட்டு அவங்க மடாலயத்திற்கு திரும்புகிறப்போ அப்போது ஒரு சின்ன சிறுவன் வந்து குருவுக்கிட்ட கேட்குறான் ஒரு கேள்வி. குருவே, வாழ்க்கைக்கு அமைதி முக்கியம்னு நீங்கள் சொல்கிறீங்க, பட் அந்த அமைதி எனக்கு ஏற்படுற பல பிரச்சனைகள் இருந்து எனக்கு சந்தோஷத்தை தரவே மாட்டேங்குது. நான் அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னோடய மனசு ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டே தான் இருக்குது. நான் ஏற்படுற கஷ்டத்துலேருந்து எப்படி நான் சந்தோஷமான நிலைக்கு போகிறது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த குரு ஒரு அழகான இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே சுற்றி பார்த்திங்கன்னா வண்ணத்து பூச்சிகளாக இருக்குது. அங்கே ஒரு வண்ணத்து பூச்சி தன்னோட கூட்டிலேருந்து வெளியே வர நிலையில் இருக்குது. அப்போது அந்த விஷயத்தை பார்த்துட்டு குரு சொல்கிறாரு, இதை எல்லாருமே பாருங்கள், இந்த வண்ணத்து பூச்சி இந்த கூட்டிலேருந்து வெளியே வர வரைக்கும் நீங்கள் அந்த கூட்டை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தொந்தரவு செய்யாமல் நீங்கள் அது என்ன நடக்குதோ அது மட்டும் பாருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ குரு சொல்லிவிட்டு மடாலயத்திற்கு போகிறாரு. அங்கே அந்த வண்ணத்தை பூச்சி அந்த கூட்டிலேருந்து வெளியே வரதுக்கு அவ்வளோ சிரமப்படுது. என்ன பண்ணுறது தெரியல. அங்கே இருக்கிற பார்க்குறவங்களுக்குலாம் கஷ்டமாக இருக்குது, என்னடா இவ்வளோ கஷ்டப்படுதுன்னு. அந்த கேள்வி கேட்ட சிறுவன் அவனுக்கு மனசு கேட்காம அந்த கூட்டை உடச்சி விட்டுறான். அந்த வண்ணத்து பூச்சியும் அங்கேருந்து வெளியே வந்து உடனே இறந்துடுது. ஸோ அந்த கொஞ்ச நேரம் கழித்து அந்த இடத்துக்கு குருவும் வந்துடுறாரு. அவனுக்கு ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது, குரு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு, நாம் வேறு இப்படி செஞ்சிட்டோமே அப்படின்னு. ஸோ நடந்த விஷயங்களை விவரிக்கிறாங்க. குரு கோவப்படாமல், வண்ணத்து பூச்சி ஒருவேளை அதுவே தன்னோட கூட்டுகளை உடைச்சிட்டு தன்னோட ரெக்கைகளை விரித்து வந்திருந்தால் கண்டிப்பாக மற்ற வண்ணத்து பூச்சிகள் மாதிரி இன்றைக்கி அது சந்தோஷமாக பறந்துருக்கும். ஆனால் அது அந்த ஒரு விஷயம் நடக்காமல் போனதால் இப்போ இறந்துருச்சு. காரணம் என்னென்னா, வண்ணத்தை பூச்சி அதோட கூட்டிலேருந்து வெளியே வரப்போ தன்னோட பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கும். நாம் எப்படி இந்த உலகத்தில் சர்வே பண்ண போகிறோம், நாம் எப்படி வாழ போகிறோம் அப்படின்ற பல கேள்விகள் அந்த ஒரு சமயத்தில் அதோட பலத்தை கூட்டி அதோட ரெக்கைகளுக்கு பலம் கொடுத்து இந்த உலகத்தில் வாழ நம்மளால் முடியுன்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது தான் அந்த சில நிமிடங்கள், அந்த கடினமான நிமிடங்கள் அப்படின்னு சொன்னார். இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில் நாம்ளும் வண்ணத்து பூச்சி மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஏற்படுற அந்த கடினமான சூழ்நிலைகளை நாம் கஷ்டப்பட்டு கடந்து தான் ஆகணும். கடினமான சூழ்நிலை கடந்ததுக்கப்புறம் தான் சந்தோஷமான நிலைகள் இங்கே நிறையவே இருக்குது. ஸோ நமக்கு ஏற்படுற கடினமான நிலைகளை எப்படியாவது நம்ம கடந்து தீர்வோம். கண்டிப்பாக அந்த வண்ணத்து பூச்சி மாதிரி நாம்ளும் நம்பிக்கையோடு வெளியே வந்தோம் அப்படின்னா இந்த உலகம் நமக்கு அழகாகவே தெரியும். ஸோ இந்த ஒரு கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த ஒரு கதை நம்மளோட லைஃப்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்படி பேஜுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அருமையான கதைகளத்தில் உங்களை வந்து பார்க்குறேன். ஆர்டிஎஸ்.